ஹலோ வியூவர்ஸ், இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏசர் லேப்டாப்பு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து ஹிஞ்சஸ் ரீஒர்க்குக்காக வந்திருக்கு நம்மக்கிட்ட. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாடல் அது அப்படின்னா, லேப்டாப்போட மாடல் நேம் வந்து உங்களுக்கு வந்து N19C1T மாடலு. ஸோ 15 சீரீஸு. ஆமாம், உங்களுக்கு வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லேப்டாப் வந்து பக்கா ஆன் கண்டிஷனு. பட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே செக்ஷனில் தான் உங்களுக்கு வந்து இப்போ ப்ராப்ளம் இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரோக்கன் ஆகிருக்கு. இந்த ஹிஞ்சஸ் தான் இப்போ உங்களுக்கு டேமேஜாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆமாம், டேமேஜில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏசர் லேப்டாப் தான் இப்போ நம்ம வந்து பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், எறும்பெல்லாம் கூடு வெட்டியிருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், இது ஒரு அதாவது அடிஷ்னல் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஏசர் லேப்டாப்பு N15C1T மாடல் வந்து உங்களுக்கு வந்து 15 சீட்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஹிஞ்சஸ் ரீவொர்க் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து இந்த சைடு தான் வந்து ப்ரோக்கன் ஆகிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து இமிடியேட்டாக நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணுறது நல்லது. ஏன்னா இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைடு ப்ராப்ளம் வரும், மேஜராக வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளத்தை வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காமல் கொஞ்சம் குயிக்காக சர்வீஸ் சென்டரில் எந்த சர்வீஸ் சென்டர்லனாலும் கொடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணுறது பெஸ்ட்டு வே. ஸோ அதான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக. இது எதனால் அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கார்னரில் பிடிச்சி ஓப்பன் பண்ணக்கூடாது. எந்த லேப்டாப்புமே இந்த மாதிரி கார்னரில் பிடிச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி சென்ட்ரல் பாயிண்டில் தான் பிடிச்சி ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராப்பர் வே. ஆமாம், எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் இன்க்ரிமெண்ட் ஆக உங்களுக்கு வந்து ஃபர்தராக டீட்டெயில் வந்து கொஞ்சம் டெப்த் லெவலில் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து என்னால் கொடுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.